ஹாய் கைஸ். ஜிப்மர் வந்து பாண்டிச்சேரி ஜிப்மர் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க. வேக்கண்ட்டு ஒரு ஏகப்பட்ட போஸ்ட்டுக்கு வந்து வேக்கண்ட்டு விட்டிருக்காங்க. அது பார்ப்போம் இன்றைக்கி. அசிஸ்டன்ட் அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்பெனி யூஆர்எல், அந்த போஸ்டல் அட்ரஸ் ஆஃப்லைனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி அது வந்து கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா 19/7 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ எண்ட் ஆகுதுன்னா 19/8 4:30 PM வந்து எண்ட் ஆகுது. ஹால் டிக்கெட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 2/9 அப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எங்கன்னு இப்போன்னு பார்த்தீங்கன்னா 14/9 வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஒன்லி வந்து என்ன மோடுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைன் மோடு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்னா குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. குரூப் பி போஸ்ட்டில் வந்து நர்சிங் ஆஃபீஸர் வந்து அதிகமாக வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க. அதை கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் எலிஜிபிளோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏகப்பட்ட வேக்கண்ட் விட்டுருக்காங்க. குரூப் சி போஸ்ட்டில் வந்து ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் வந்து விட்டுருக்காங்க. 80% வந்து நர்சிங் ஆஃபீஸர் ரிசர்வ், கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் 80% வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிசபிலிட்டிஸ் அந்த எக்ஸர்வீஸ் மேனுங்கெலாம் வேக்கண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குரூப் பி போஸ்ட்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்னென்ன ஏஜ் லிமிட்டு, அவங்களுக்கு சேல்ரி எவ்வளவு, அது வந்து ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து செப்பரேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து டீட்டெயிலாக பார்த்துங்க. இப்போ எந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துங்க. நான் லிங்க்கும் வந்து கீழே தரேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதில் போய் அவ்வளோதாங்க இது சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இதில் வந்து மென்ஷன் பண்ணல. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இது வேறு ஒன்றும் இல்லை. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்தந்த கேஸ்ட் வைஸில் வந்து அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ மேக்ஸிமம் தராங்க, எக்ஸ்ட்ரா எவ்வளோ தராங்க, அதுதான் விஷயம். அது வந்து சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் பார்த்துங்க. வேறு எதுவும் முக்கியமானது இல்லை கைஸ். அது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், ஹவு டு அப்ளை அது வந்து சொல்லியிருக்காங்க. லிங்க்கும் கொடுத்துட்டாங்க. லிங்க்கில் போய் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க சொன்ன அவங்க சொன்னபடி ப்ராப்பராக அந்தந்த கேட்டகரிஸ் வைஸ் வந்து அப்ளை பண்ணினா ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி இடபிள்யூஎஸ்லாம் 1500 ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. வந்து ஓபிசிக்கு வந்து 1500, எஸ்சி எஸ்டி கேஸ்க்குலாம் வந்து 1200. இந்த டிசபிலிட்டி பர்சனுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் இல்லாத மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன ப்ரொசீஜர் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துங்க. நான் சொன்னேன்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும், உங்களுக்கும் போர் அடிக்கும், அதான் பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அதை வந்து எந்த மெத்தடில் எப்படி அப்லோட் பண்ணலாம் அதை வந்து சொல்லியிருக்காங்க. அது கீழே கொடுத்துருக்காங்க. எந்த நேமில் சேவ் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி பர்சன் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி இல்லைன்னா அப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான். அது வந்து எக்ஸாம் சிட்டிஸ் அந்த எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் நியர்பையில் வந்து லொக்கேஷன் இருக்கோ அதுபடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதான் நியர்பை லொக்கேஷனில் இருக்கிறவங்களாம் அதாவது படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷனில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட்ஸ் வந்து மெத்தடு வந்து அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துங்க. வேறு ஒன்றும் இல்லை இதில். அப்புறம் வந்து அவார்டிங் ஆஃப் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இது, அதுபடி தான் நடக்கும். இதில் வந்து மார்க் எப்படி வருதுன்னா, இப்போ மார்க் அஸ் ரிவ்யூ அண்ட் ஆன்சர்னால் அது ஆன்சர்டு, மார்க் அஸ் ரிவ்யூ ஆன்சர்னால் அது நாட் ஆன்சர்னு சொல்கிறாங்க. ஒரு கரெக்ட் ஆன்சருக்கும் வந்து 4 மார்க்ஸ் வந்து ப்ளஸ் ஆகுமா, நெகட்டிவ் மார்க்கு 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது ரிசல்ட்டு அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து கேண்டிடேட் அட்வைஸ் டு செக்
கேண்டிடேட்ஸை வந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸை வந்து ரெகுலராக வந்து அவங்க வெப்சைட்டை வந்து வாட்ச் பண்ண சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை இதில். அவ்வளோதான் கைஸ். இது வேறு ஒன்றும் இல்லை. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்லாம் எல்லாம் யாரோ அவங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். பாய் கைஸ்.